ஹாய் வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அது இந்த ரிலையன்ஸ் தாங்க. இங்கே வந்து எல்லா பொருளுமே கிடைக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம். சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்ததுங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு எல்லாமே ஆஃபர்ல குடுத்துருந்தாங்க. சரி நம்மளால அந்த டைம் என்ன முடியுமோ சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்ல போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மேல போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் ஃபுல்லாவே ரொம்பவே சூப்பரா வச்சிருந்தாங்க. எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா 70% ஆஃபு, 50% ஆஃபு எல்லாமே ஆஃபர்ல தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு தேவையான பென்சில், எரேசர், இங்க் எரேசர், அப்புறம் ஸ்கெட்சு, ட்ராயிங் புக்கு, அப்புறம் நார்மல் நோட் புக்ஸு, அப்புறம் காசு சேர்த்து வைக்கிற அந்த உண்டியலு, அது முதற்கொண்டு நல்ல நல்ல திங்ஸா வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க இந்த பாக்ஸுலாம் வச்சிருக்குங்கல்ல, குச்சி பாக்ஸு, அப்புறம் பென்சில் எரேசர், கால்குலேட்டர், சிசர் முதற்கொண்டு அங்க இருந்துச்சு. எல்லா பொருளுமே ஆஃபர்ல தான் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் ஐட்டமாவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு ஏத்த மாரி குவாலிட்டியுமே நல்லா வச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனாலயோ என்னமோ தெரியல. எனக்கு இது வந்து எங்க ஊர்ல எனக்கு வந்து இது ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து எங்க ஊர்ல வந்து நான் சின்ன சின்ன கடைகள்ல வாங்கி தான் பழக்கம். இந்த மாரி நம்ம மதுரையில மாரி சரவணா ஸ்டோரோ, இல்ல இந்த மாரி ரிலையன்ஸ், டிமார்ட் அந்த மாரி கடைகள் நம்ம ஊர்ல கிடைக்காதான்னு ஏங்கியிருக்க காலம்லாம் உண்டு. ஸோ நான் இங்கே இருக்குன்னு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா பாலு, கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் கிரிக்கெட் பாலு எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டமே எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வெரைட்டி வந்து கம்மியா இருந்துச்சு. இந்த ஒரு ரேக் மட்டும் தான் செப்பல்ஸ் இருந்தது. ஆனா எல்லா செப்பலுமே கம்மியான ரேட்ல இருந்துச்சு. நான் வந்து மதுரையில தான் மோஸ்ட்லி செப்பல்ஸ்லாம் வாங்குவோம். சரவணா ஸ்டோர்ல தான். சரி இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் நெறைய இருந்துச்சு. நான் வந்து இந்த ரீயூசபிள் டவல்ஸ்க்காக தான் வந்து அங்க போயிருந்தேன். சரி இருக்கான்னு பார்ப்போம்ன்னு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம வாஷ் பண்ணி தொடச்சிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி பார்த்தேன். அப்புறம் வாங்கல அத நானு. அப்புறம் பாத்திரம் விளக்குற பிரஷ்ஷு அது இது இருந்துச்சு. குப்பை, மொறம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அந்த டீ கப், அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு இந்த மாரி ஐட்டமும் நிறையா இருந்துச்சு. பெட்ஸுக்கு தேவையான ஐட்டமுமே அங்க கொஞ்சமா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த ஆயில் கேனு, அப்புறம் பலசரக்கு போட்டு வைக்கிற அந்த டப்பா, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து அங்க இருந்துச்சு. ஆனா பெரிய பெரிய மால்ல இருக்க மாரி இல்லைனாலுமே, என்ன ஒருத்தருக்கு தேவையோ அந்த பொருட்கள் வந்து ஈஸியா வந்து கிடைக்கிற மாரி இருந்துச்சு. இந்த பாட்டில் தான் இப்போ ட்ரெண்டா போயிட்டுருக்காம். ஆனா நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேங்க. எதுவும் வாங்க மாட்டேன். நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால நம்ம பட்ஜெட் போட்டு தான் வாழ்வோம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த தேங்காய் துருவுறது, இந்த கேரட் துருவி பொரிக்கிறதுக்கு இது தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இத ரொம்ப நேரமா உருட்டிட்டு இருந்தேன். சரி இத வாங்குவோமா? வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃபர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ரூ. 99 தான் இருந்துச்சு. அதனால சரின்னு வாங்கிட்டேன். அப்புறம் டீ கப்பு, அப்புறம் இந்த கிளாஸ் பவுலு, கிளாஸ் பிளேட்டு இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து நல்லா அழகழகாவே வச்சிருந்தாங்க. இந்த கப்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 19 ரூ. 20 ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாரி வந்து கப் வந்து வச்சிருந்தாங்க. என் பையனுக்கு வேலையே இந்த கூடைய தள்ளிக்கிட்டே இருக்கிறது தான் அவனுக்கு ஆசையும் கூட. இதுல வந்து 2 ஃப்ளோர் தான் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ஐட்டங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பலசரக்கு, ஷாம்பு, சோப்பு இந்த மாரி நான் டெய்லி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து நேரா போனது இந்த பாத்திரம் விளக்குற சோப்ப தாங்க நான் தூக்குவேன் எங்க போனாலும். ஏன்னா அதானே நமக்கு தேவ. டெய்லி ஒரு சோப்பு கண்டிப்பா தேவைப்படும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10 சோப்புல ஒரு 2, 3 எடுத்து போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் எனக்கு என்னென்ன தேவை இந்த வெள்ள சுண்டல், கருப்பு சுண்டல், பட்டாணி இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அத வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரின்னு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கோதுமை எப்பயுமே ரேஷன்ல வாங்கி கழுவி அத மொட்டை மாடியில காய வச்சு திரிச்சு வச்சுப்பேன். அந்த டைம் காலியா இருந்ததுனால, அப்பைக்கு மட்டும் தேவையான அந்த 1 கிலோ அளவுக்கு மட்டும் நான் கோதுமை மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் வெயிட் பார்த்துட்டு இந்த மாரி அவங்க டேக் போட்டு தருவாங்க. சரி அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு பில்லிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்குள்ள என் பையன் பயங்கரமா சேட்டை பண்ணுவான். உள்ள வந்து அத எடுத்து உள்ள வைப்பான், இத எடுத்து உள்ள வைப்பான். அவங்கள தள்ளி விடுவான், இவங்கள தள்ளி விடுவான். அவனெல்லாம் சமாளிச்சு தான் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் காய்கறிகளுமே எனக்கு வந்து ரிலையன்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுவும் இல்லாம தேவையான அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் அவங்களே குடுத்துருந்தாங்க. வெயிட்டும் நம்ம போய் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பூண்டு, உதிரி பூண்டு இருந்துச்சு.
இருந்துச்சு, கட்டி பூண்டு இருந்துச்சு. நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பூண்டு வந்து பார்த்தேன் ரேட்டு ரூ. 50 வந்து இந்த சின்ன பூண்டு பாக்கெட் இருந்துச்சு. அது மட்டும் வாழைப்பழம் தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ரேட்டு. நம்ம வந்து வெளிய நான் இப்போ வாங்குறேன் அப்படின்னா, ஒரு பழம் ஒரு செவ்வாழையே ரூ. 20 வாங்க வேண்டியது இருக்கு. இங்க வந்து ரூ. 16 வாங்கிட்டேன் அந்த செவ்வாழைப்பழம். சரி, ஓகே. இத வந்து ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டா அப்படின்னு நெனச்சுட்டு, தம்பிக்கு தேவையான பழங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா, அவனுக்கு வந்து டெய்லி ஒரு வாழைப்பழம் வந்து கம்பல்சரி குடுப்பேன். அவனே கேட்டுருவான், "தம்பி வாழைப்பழம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு தேவையான பழங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு எல்லாமே வந்து இருந்துச்சுங்க. இந்த தர்பூசணி பழம், இப்போ வந்து சீசனால மாம்பழமுமே வந்துருச்சு. அதுவுமே வாங்கியாச்சு. அப்புறம் ப்ரொக்கோலி இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கருவேப்பில, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு வந்து ரூ. 5க்கு இருந்துச்சு. அப்புறம் என்ன தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு, அப்படியே பில்ல போட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோங்க.